أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ 8 يومئذ تعرضون لا تخفى منكم خافية فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய நடுப்பத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் விசேஷமாக மார்க்கமாக்கி இருக்கக்கூடிய
சில விடயங்களை நாங்கள் குறிப்பாக கவனம் செலுத்தி அமல் செய்து வருகின்றோம். இந்த வேளையில் அல்லாஹ் எங்களுக்கு கட்டாய கடமையாக்கிய ஜகாத் என்கிற கடமையும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை நெருங்கியுள்ளது. அல்லாஹு தாலா மூமின்களை பற்றி கூறுகின்ற போது, இப்படியான மூமின்கள் இறையச்சம் உள்ளவர்கள், குர்ஆன் அவர்களை வழிநடத்தும், குர்ஆனுக்கு கட்டுப்பட்ட மூமின்கள், அவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதேவேளை இது குர்ஆனினுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன வசனம். சூரத்துல் பக்ரா, இந்த வேதம், இந்த வேதத்தில் சந்தேகமில்லை என்று சொல்லிவிட்டு இது இறையச்சமுள்ளவர்களுக்கு வழிகாட்டும், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொன்றை சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். தொடர்ந்து ஜகாத்தை கொடுப்பார்கள், மேலும் நாம் அவர்களுக்கு கொடுத்தவைகளில் இருந்து செலவழிப்பார்கள். இங்கே அல்லாஹ் கூறுகின்ற இந்த வாசகம், இரண்டாவது வாசகம், அது முன் சொன்ன ஜகாத்தை தான் சுட்டி காட்டுகிறதா அல்லது மேலதிகமாக செலவழிப்பதை பற்றி சொல்லுகிறதா என்பதில் கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் அது மேலதிகமாக செலவழிப்பதை சுட்டி காட்டுவதாக வெளிப்படையில் அமைகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் கடமையை சொல்லிவிட்டான், அதற்கடுத்திருப்பது உபரியான விடயம். அந்த உபரியான விடயத்தையும் சொல்லுகிற போது அவன் என்ன கூறுகிறான், நாம் அவர்களுக்கு கொடுத்தது, நாம் வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு போகப் போகிறோம், நேற்று ஏழையாக இருந்தோம், இன்று கை நிறைய காசோடு உள்ளோம், தொழிலொன்று தேடி அலையாக அலைந்தோம், 500க்கும் 1000க்கும் அவனிடத்திலும் என்னிடத்திலும் கையேந்தினோம், நினையாத ஒரு தொழிலை லட்சம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலுக்கு வழிகாட்டினான். எத்தனையோ வசதிக்காரர்கள் ஏழையாகி விட்டார்கள். கோடீஸ்வரனாக இருந்தவன் அவன் தலைமறைவாகி வாழ்கிறான். தான் ஒரு செல்வச் செழிப்புள்ளவன் என்று பெருமை பாராட்டியவன் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டான். இந்த வேளையில் எனக்கு கை நிறைய தந்திருக்கிறான். எனவே அது அல்லாஹ் தந்தது. அதனால் அல்லாஹ் தஆலா உனது சொத்திலிருந்து நீ தர்மம் செய் என்று சொல்லாமல், நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், அதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். ஊராருடைய கை சொத்தை உரியவரிடத்தில் கொடுப்பது இலேசி. எனது சொத்தென்றால் அதிலிருந்து நாம் இறுக்கி பிடித்து செலவழிப்போம். இது யாருடைய சொத்து? வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் ஆட்சி அவனுக்குரியது. வலில்லாஹி மா பிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமானது. அவன் நாடியவருக்கு கொடுப்பான், நாடியவரிடமிருந்து எடுப்பான். எதை? ஆட்சி உட்பட. எனவே அன்பிற்குரிய சகோதரி, ஒரு மூமினுடைய மனதில் முதல் பதிய வேண்டியது, தன்னிடத்தில் சொத்து இருந்தால் எனது சொத்து இல்லை, இது படைத்த ரப்பு என்னிடத்தில் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக தந்த சொத்து. அவன் எங்களை பரீட்சிப்பதற்காக தந்த சொத்து. பரீட்சிப்பதற்காக எங்களிடம் சொத்தை தந்துவிட்டு நீ அனுபவி, அதே நேரம் நான் சொன்ன சில கடமைகளை அதில் செய்து கொள். எனது சொத்தை வைத்துக் கொண்டு நீ கஞ்சத்தனம் காட்டினால் உனக்கு அதற்கு அதிகாரம் இல்லை. அதனால் நான் ஆள் போட்டு பறிப்பேன், அதை கொடுக்க மறுத்தால் உன் தலையையும் வெட்டுவேன் என்று இஸ்லாமிய ஆட்சி சொன்னது.
ஆனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் கொடுத்த மறுத்தவர்களின் பக்கம் படை அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். ஒரு சாரார் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். ஜகாத்தை கொடுப்பது என்பது அது நபிகளாருக்கு இடப்பட்ட கட்டளை. ஹுத் மின் அம்பாலிஹிம், அவருடைய சொத்திலிருந்து நீ எடு ஜகாத்தை என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அது நபிக்குத்தான் அந்த கட்டளை. அவர் இறந்து விட்டார், நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற கருத்திலே ஒரு சாரார். அப்போதுதான் அவர்கள் படையை அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், கலிமா சொன்னவர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதா, அவர்களை கொல்லுவதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொன்னவர்களை முஸ்லிமாக உள்ளெடுத்தார்கள். எப்படி அவர்களை கொலை செய்ய முடியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறுக்கிடுகிறார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உம்மத்திலே முதலாவது ஈமானில் உச்சகட்டம் உள்ளவர், ரொம்பவும் நிதானமாக சிந்திப்பவர், அல்லாஹ்வின் சட்டத்தில் ரொம்ப காரமாக இருப்பவர், விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் நபிகளார் சொன்ன ஹதீஸையே எடுத்து வைத்தார். எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர் தன்னுடைய எண்ணிலிருந்தும் அவர்களின் உயிர்களையும் அவர்களின் பொருள்களையும் பாதுகாத்துக் கொண்டார்கள். இல்லா பிஹக்கிஹா, கலிமா சொன்னவர் அவருடைய சொத்துக்கு பாதுகாப்பு, அவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு இல்லா பிஹக்கிஹா, அதன் உரிமையை கொண்டே தவிர, அதற்கு செய்ய வேண்டிய கடமை அதை கொண்டே தவிர, அந்த கடமையில் குறைவு செய்தால் உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதை சுட்டிக்காட்டி அவர்கள் அங்கே என்ன சொல்கிறார்கள், அந்த கலிமாவுக்கு செலுத்த வேண்டிய ஒரு ஹக்கு தான் ஜகாத். எனவே அந்த ஹக்கை நிறைவேற்ற மறுத்தால் உயிருக்கும் பொருளுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இந்த ஹதீஸின் பிரகாரம் அவர்களோடு யுத்தம் செய்யலாம். ஆளை அனுப்பினார்கள். அந்த உம்மத்து மீண்டும் திரும்பியது. நமக்கு தெரிந்த வரலாறு. ஏன், இது அல்லாஹ் தந்த சொத்து, நமது சொத்து அல்ல. சென்ற வருடம் விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த வருடம் விளைச்சல் வருகிறது. அடுத்த வருடம் தெரியாது. விவசாயம் என்பது ஒரு தவக்கல். மழையின் சொந்தக்காரன் ரப்பு. நாமே உங்களுக்கு மழையை இறக்குகிறோம் என்று சொல்கிறான். அந்து மஞ்சள் துமுகும் மினல் முஸ்லி அம்னானுல் முன்சிலூன், என் அழகாக கேட்கிறான். மேகத்திலிருந்து மழையை நீங்கள் இறக்கிறீர்களா அல்லது நாம் இறக்குகின்றோமா? மழையின் சொந்தக்காரன் அவன். ஒரு பயிர் வளர்வதென்றால் பச்சையம் வேண்டும், சூரிய வெளிச்சம் வேணும், அதன் சொந்தக்காரன் அவன். அதை அவன் லிமிட் பண்ணி தர வேண்டும். சற்று கூடுதலாக வந்துவிட்டால் பச்சை பசேல் என்ற பயிர் நெருப்பாக மாறி பற்றத் தொடங்கும். ஆஸ்திரேலியா குளிரான நாடு, அடிக்கடி காட்டுத்தீ வருகிறது, சற்று சூடு அதிகமாகிறது, மரங்கள் பத்துகிறது, ஊர் அழிகிறது. இப்போதும் சில தினங்களுக்கு முன் இன்னொரு யூரோப் கண்ட்ரியிலே பற்றிக் கொண்டிருக்கிறது. அணைக்க முயற்சிக்கிறார்கள், அணைக்க முயற்சிக்கவில்லை, முடியவில்லை. அந்த அளவுக்கு அது அல்லாஹ்வின் படை. சூரியன் அவனுடையது, சந்திரன் அவனுடையது. தாவரமும் சுவாசிப்பதற்கு அதற்கும் ஆக்சிஜன் வேண்டும். வளிமண்டலத்தில் உள்ள காற்று அவனுடையது. அதை சூறாவளியாக மாற்றுவான், மனிதனுக்கு சாந்தமானதாக மாற்றுவான். எனவே நாம் போடுகின்ற மூலதனம் பயிர், நெல்லை கொண்டு போடுகின்றோம். நசல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு வழியை செய்கின்றோம். அதை முளைப்பிக்க செய்து அதை பதராக ஆக்காமல், அதையும் சொல்கிறான், லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமா, நாம் நாடினால் பதராக ஆக்கி விடுவோம். எனக்கு 100 மூடை விளைந்தது, அப்படி நான் கவனிச்சேன் பார்.
நீ கவனித்தே எத்தனை முறை உனக்கு பதறாக வந்தது, அதை மறந்து விடுவாய். உன்னால் முடியாது. நாம் தான் அதை சிறப்பாக விளைவித்து தருகிறோம். எனவே அல்லாஹ்வை மறந்து நீ கதைக்காதீர். எனவே மூலதனத்தின் பெரும்பகுதி படைத்த ரப்புக்குரியது, அவனே சொந்தக்காரன். அதனால் அவன் சொல்கிறான், நாம் இவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். ஏன்? அவன் இறைவனை நம்பினான். அல்லாஹ்வை நம்பினவன், அல்லாஹ்வின் செயலை நம்புகின்றவன், அவன் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான். நமக்கு சொந்தமானதல்ல, நமக்கு அமானிதமாக தரப்பட்டது. அதை வைத்து பெருமை அடிக்க மாட்டான். பணத்தை கொண்டு பெருமை அடிப்பவர்கள் ஒரு புறத்தில் இறைவனை மறுக்கின்றவர்கள். காரூன் பெருமை அடித்தான், நான் சம்பாதித்ததென்றான். அல்லாஹ் கனப்பொழுதில் நிலத்துக்குள்ளே எடுத்து விட்டான். செட்டோடு போய்விட்டது, மொத்த சொத்தும் இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு மூமின் பணம் பெற பயிர வேண்டும், பணம் பெற தர்மம் செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹ் தருகிறான். கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம். எதை கொடுப்போம்? அவன் தருவதை அவனுடைய அடியார்களுக்கு கொடுப்போம். எனவே அன்பிற்குரிய சகோதரி, நாம் இந்த ரமலானிலே இன்னொரு கடமையில் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் கடமையில் குறைவு செய்யாதீர்கள். அவனே சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் நன்றியோடு நடந்தால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேன். எப்படி வார்த்தை? நீங்கள் நன்றியோடு நடந்தால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன். யாருக்கு நன்றி செலுத்துவது? அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அடியான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி நாம் இருப்பதையெல்லாம் மொத்தமாக கொடுப்பதல்ல. அந்த கடமை ஜகாத், அதில் சொற்பம் அதை கொடுப்பது. 10 லட்சம் உழைத்தீரா, 100க்கு 2 அரை, 25,000 ரூபாய். அந்த 25,000 சிலருக்கு ஒரு நாள் வருமானம். அந்த ஒரு நாளையில் அந்த கஸ்டமரை அங்க வர வைத்தது அல்லாஹ். எல்லா அடியார்களுடைய உள்ளங்களும் அவனுடைய 2 விரல்களுக்கு இடையில் உள்ளது. இறைவனுடைய விரல் என்று கதைக்கின்ற போது இப்படி விரல் காட்டி கதைக்க கூடாது. சிலர் தங்களுடைய உரைகளில் இப்படி இறைவனின் அடியார்களின் உள்ளங்கள் இறைவனின் 2 விரல்களுக்கு இடையில் உள்ளது என்று இவ்வாறு பேசுகின்றார்கள். அது தப்பு. இப்படி பேசினால் படைத்தவனின் விரலை படைப்பினத்திற்கு ஒப்பாக்குவதாகும். அது இணை வைத்தல் ஆகிவிடும். அல்லாஹ் படைப்பினங்களின் தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு விரல் இருக்கிறது, ஆம், அது எங்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நம்புவது கடமை. ஒரு நாளும் அடியார்களின் பண்புகளோடு ஒப்பாக்கி அதை காட்டக்கூடாது. இவ்வாறு சொன்னால் அது இன்னொரு பக்கத்தில் இறைவனுக்கும் இவ்வாறு தான் 2 விரல் இருப்பது என்று எண்ணி விடுவார்கள். அது அவனுக்கு நேராக ஒன்றுமே இல்லை, அவனை போன்று ஒன்றுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அந்த அடியானைகளை ஒரு வியாபாரியிடத்தில் வர வைத்தது அல்லாஹ். ஆதாயத்தை அன்று 25,000 உழைக்க வைத்தது அல்லாஹ். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, வியாபாரிகள் இருக்கிறீர்கள், விவசாயிகள் இருக்கிறீர்கள். நீங்கள் விளைச்சலை, உங்களுடைய வியாபாரமோ விவசாயமோ, அதன் வருமானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்று வருமானம் வந்திருக்கும், இன்னொன்று முதல் இருக்கும், இன்னொன்று நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். வருமானத்தை தந்தான் முதலாவது வர வேண்டியது அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இல்லை, முதல் வந்தது, முதல் தான் வந்தது, அப்போதும் எனக்கு நஷ்டம் வராமல் என்னை காப்பாற்றினானே, அல்ஹம்துலில்லாஹ். என்னோடு பக்கத்து வயல்காரன் நஷ்டப்பட்டு விட்டான், அவன் முதலில் அறவாசியும் வரவில்லை என்ற நிலையில் இருப்பதை இவன் பார்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று தன்னை விட கீழுள்ளவனை அவன் பார்க்க வேண்டும். அவ்வாறு கீழுள்ளவனை பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள்.
உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள். ஏன்? அப்போதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலை வரும். அதனால் 4 ஏக்கர் வயல் செய்தீர்கள், 100 மூடை வந்தது, அல்ஹம்துலில்லாஹ். 4 ஏக்கர் வயல் செய்தீர்கள், 150 மூடை வந்தது, அல்ஹம்துலில்லாஹ். நஷ்டம்தான் வந்தது, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? அப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏனென்றால் மூமினானவன் பொறுமையாக இருப்பான். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் முனிகின்றேனா அல்லது இறைவனை மறந்து கலைக்கின்றேனா, இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று நான் என்னை அவன் பரீட்சிக்கிறான் என்ற நிலையில் நான் வெற்றி பெறுகிறேனா என்று அவன் பார்க்கிறான். எல்லா நிலையிலும் அடியான் அல்ஹம்துலில்லாஹ்வோடு இருப்பான். அன்பிற்குரிய சகோதரி, பொறுமை இழந்துவிடக் கூடாது. சிலர் எங்களிலே பலர் இருக்கிறார்கள், பாருங்கள், அவன் ஹரவா போவான், வட்டி கொடுப்பான், அவனுக்கெல்லாம் எப்படி விளையுது, வாயில் வந்து விடுகிறது, அவனுக்கெல்லாம் எப்படி விளையுது, நாம எப்படி எல்லாம் கணக்கு பார்த்து பார்த்து கொடுக்கும். முதல் வந்தாலும் அதுல 105 மூடை கொடுத்து விடுறோம். நமக்கு இப்படித்தானே வருகிறது. உன்னுடைய வாயில் இவ்வாறான வார்த்தை வரக்கூடாது. வருகிறதா என்பதை அவன் பரீட்சித்து பார்க்கிறான். நீ அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் ஃபெயிலாகி விடுகிறாய். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொறுமையாளர்களுக்கு நன்மாராயணம் கூற சொல்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பார்கள். பாருங்கள் அந்த வார்த்தையை. நாம் இந்த வார்த்தையை பொதுவாக சொல்வது மையத்து வீட்டிலே, மையத்து விழுந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தை அதை சொல்லுகின்றோம். முசீபத் என்றால் மையத்தும் ஒரு முசீபத் தான். எனது மனைவி இறந்து விட்டால் என் மனைவி பெருசா, என் சொத்து பெருசா? மனைவி, என் பிள்ளை இறந்து விட்டால் அது பெரியது. அதற்கு என்ன சொல்கிறோம்? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்கே உரிமையானவர்கள், அவனிடத்திலேயே மீளப் போகிறோம், நாம் நமக்குரியவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ்விடம் வந்து நபிகளாரின் மகள் பிள்ளை ஒன்று சக்ராத்திலே இருக்கிறது, கொஞ்சம் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடம் சொன்னபோது கடைசி அந்த பிள்ளை இறந்து விடுகிறது. என்ன சொல்கிறார்கள்? இன்ன லில்லாஹி மா ஆதா வ இன்ன லில்லாஹி மா அஹத். அல்லாஹ் தந்ததும் அவனுக்கே சொந்தமானது, அல்லாஹ் எடுத்ததும் அவனுக்கே சொந்தமானது. பிள்ளை போய் விட்டது, யாருக்கு சொந்தம்? அவனுக்கே சொந்தம். இதை விளங்குவான் மூமின். எனவே அன்பிற்குரிய சகோதரி, எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த சொத்தெல்லாம் அவன் தந்தது, எங்களுக்கு உரியது அல்ல. அவன் தந்தவைகளில் இருந்து அவனுக்காக அவன் சொன்ன பிரகாரம் கொடுப்பது, நமது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பது அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின், அம்மா பாத். எனவே இந்த ஜகாத் கடமையை நாங்கள் நிறைவு செய்கின்ற வேளையில் இறைவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துவதோடு, அடுத்ததாக கஞ்சத்தனம் செய்யாமல், எங்களுடைய மன இச்சைப்படி நாங்கள் விரும்பிய பெற்றனில் கொடுக்காமல், அது அல்லாஹ்வுக்குரிய ஹக்கு. அல்லாஹ் யார் யாருக்கு சேர வேண்டும் என்று சொன்னானோ அவர்களுக்கு சேர வேண்டும். இந்த உம்மத்திலே இன்று ஜகாத் கொடுபடுகிறது. அல்லாஹ் 8 கூட்டத்தாரை சொன்னான். அதில் ஒரு சில கூட்டத்தார்கள் இப்போதில்லை. உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை அது இப்போது கிடையாது. ஏனைய கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்களை சரியாக அந்த கூட்டத்தாருக்கும் கொடுப்பதென்றால் ஒரு உண்மையான ஒரு அமைப்பு வேண்டும். அந்த அமைப்பை ஏற்படுத்தி அழகான முறையில் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு? வபுனு சபீல், வழிப்போக்கனுக்கும் அதிலே பங்கிருக்கிறது. ஒருவர் கொழும்பில் இருந்து அக்கரப்பத்து வருகிறார். அவரிடம் இருந்த காசு தொலைந்து விட்டது அல்லது காசு காணாமல் போய்விட்டது, செலவுக்கு காணாமல் போய்விட்டது. இப்போது அவர் மீண்டும் ஊருக்கு போக வேண்டும்.
1000 ரூபாய் காசு வேணும். அவருக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுத்து அழகாக அனுப்பலாம். அவர் உண்மையாளராக இருந்து இந்த ஜக்காத்தில் இருந்து கொடுக்கலாம். ஆனால் இன்று இந்த சமுதாயத்தில் அன்றிருந்த சில நடைமுறைகள் இல்லாமலாவதற்கு எமது சமுதாய சூழலும் ஒரு காரணமாக ஆகிவிட்டது. இன்று அதை சிலர் பிழைப்பாக வைத்துக் கொண்டு லாவுகிறார்கள். நான் இந்த ஊரிலிருந்து வந்தேன், என்னிடம் பணம் இல்லாமல் போய்விட்டது, ஊருக்கு போக வேண்டும், ஒரு 50 ரூபாய் காசாங்கள், ஒரு 50 ரூபாய் காசாங்கள் என்று மக்களை ஏமாற்றி கேட்கக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள். ஒரு பைத்துல் மால் ஜக்காத் நிதியம் சரியாக இயங்கினால், அவரிடத்தில் போய் முறைப்பட்டால், அவர்கள் அந்த விடயத்தை இனங்கண்டு இதோ உங்களுக்கு போங்கள் என்று கொடுக்கலாம், அதற்குரிய ஏற்பாடை செய்யலாம். நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்கள் முஸ்லிம்கள் பொய் சொல்வதாக இருக்கவில்லை. அன்று ஒரு முஸ்லிம் சொன்னால் அது உண்மையாக இருக்கும். எப்பயாவது ஒருவருடைய வாழ்க்கையிலே தப்பு வந்திருக்கும், பொய் சொல்ல மாட்டார்கள், தொழுவார்கள், நோன்பு முடிப்பார்கள், எல்லா கடமையும் செய்வார்கள், வாய்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்று வாய்மை உள்ளவர்கள் ரொம்ப 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 குறைவு. யாரை நம்ப இயலாது. களவெடுக்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி வாங்க தொப்பி ஓட்டுக் கொண்டு வருகிறான். பொம்பளைகள் அபாய் ஓட்டுக் கொண்டு வருகிறார்கள். எனக்கு ஊரிலே 4 பிள்ளை இருக்கிறது, ரொம்ப கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்தவள் என்று அவள் தன்னை ஒரு ஏழையாக காட்டுவதற்காக ஏதேனும் ஒரு கோலத்தை ஏற்படுத்தி, இல்லை என்றால் ஒரு நோயுள்ள பிள்ளையை கையில் எடுத்து வாங்கி, தனது பிள்ளை அல்ல, வாடகைக்கு வாங்குவது, யாராவதுக்கு அதாவது சொத்தியான ஊனமான ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை வாங்கி எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு ஏழையாக காட்டி, தான் ஒரு இஸ்லாமியன், முஸ்லிம்கள் இறங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அபாய் போட்டு அவர்கள் இவ்வாறு மக்களை ஏமாற்றி கேட்டு வருகிறார்கள். ஆம்பளைகள் தொப்பி, தாடி, ஒரு ஜுப்பா, இது இப்போது பிச்சை எடுப்பதற்கு, மக்கள் இறக்கப்படுவதற்குரிய அடையாள சின்னமாவை போன்று ஆகிவிட்டது. ஆனால் கொள்ளையடிப்பவன் நல்லவனை போன்று காட்டுவதற்காக தாடி வைக்கிறான். இப்படியும் சில முஸ்லிம்கள் இருந்து விட்டார்கள். அதனால் வேற்று மக்கள் நம்மளை வேறு கண் கொண்டு பார்ப்பதற்கு சில சந்தர்ப்பங்களில் இதுவும் காரணமாக அமைகின்றது. பர்தாவை போட்டு குடுகடத்தினால் டோட்டல் உம்மத்தும் பர்தா போட்டு ஒவ்வொருவரையும் செக் பண்ணுகிறான், வாங்கல் வாங்கல் என்று செக் பண்ணுவான். ஏன்? அது ஒரு இஸ்லாமிய, ஒரு மூமின் தன்னை மானத்தை மறைப்பதற்காக வந்த ஆடை. ஒரு கொள்ளைக்காரன் கொள்ளையடிப்பதற்காக உள்ள ஆடை அல்ல. அல்லாஹ்வை பயந்து வைக்க வேண்டிய தாடை. அந்த தாடியை மக்களை ஏமாற்றுவதற்காக சிலர் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இனங்காண முடியாதிருக்கிறது. அல்லாஹ் இங்கே கூறுவது என்ன? அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அது கொடுபடுவது. கடன்காரர், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அனுமதியான விடயத்தில் கடன்பட்டவர்கள், சீதனம் கொடுக்க கடன்பட்டவர்கள் அல்ல. இன்று எமது ஊரிலே சீதனத்தின் பெயரால் நிறைய பேர் கடன்படுகிறார்கள். பெண்களுடைய வாழ்வை வாழ வைப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக கடன்படுகிறார்கள். ஆண் தனது கடமையை செய்ய வேண்டும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வீடு கட்டுவது மற்றுமுள்ள அனைத்து செலவும். பெண்ணை பெற்றவர்களுக்கு திருமணத்தில் எந்த செலவும் கிடையாது, 5% செலவு இஸ்லாத்திலே. அப்ப வருகிறார்கள், ஜக்காத்தில தாங்கோ, கொஞ்சம் வீட்டுக்கு கோபிசம் போடணும், பிள்ளையை கரையேற்றணும், அதான் சீதனம் கொடுப்பது காசாங்க என்று கேட்கிறார்கள். யாருக்கு கொடுக்கல? அது உங்களுடைய தங்கச்சா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், உங்களுடைய வளர்ப்பு பிள்ளையா இருக்கலாம். அல்லாஹ் அனுமதித்த விடயங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு கடன்பட்டவன் 1 லட்சமாக இருந்தாலும் கொடுக்கலாம். ஒருவர் ஒரு தொழில் செய்தார், ஹலாலான தொழில் செய்கிறார். ஒருத்தரிடம் இந்த 1 லட்சம் கடன் வாங்கினார், அதை கொண்டு தொழில் செய்தார். திடீரென அந்த தொழிலில் ஒருவரை பார்ட்னர் ஆக்கி செஞ்ச போது அவன் ஓடிவிட்டான். இப்போது இந்த 1 லட்சம் அவன் கொடுக்க வேண்டும், களவெடுக்க முடியாது. ஜக்காத்தினால் அவர் இனங்கண்டு அவருக்கு அந்த 1 லட்சத்தை கொடுக்கலாம். கொடுக்கிற ஜக்காத் அது ஒரு பிரயோசனத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மையாக அல்லாஹ்வை பயந்தவர்கள் இனங்கண்டு கொடுப்பது. அன்புக்குரிய சகோதரி,
ஏழை என்ற அடிப்படையில் சமுதாயத்தில் அதிகமாக கொடுபடுகிறது. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், நான் முந்தியும் சொல்லியுள்ளேன், இப்போதும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இஸ்லாத்திற்கு வருகின்றவர்கள் அவர்களை சண்டைப்படுத்தி அவர்களுடைய அத்தியாவசிய தேவையை நிறைவு செய்து கொடுப்பது ஜக்காத்தினுடைய கடமை, ஜக்காத்தின் மூலமாக செய்யப்பட வேண்டியது. ஒரு குமர் இஸ்லாத்துக்கு வருகிறாள், உண்மையிலே அல்லாஹ்வை பயந்து வந்தவள், இஸ்லாத்தை படித்து வந்தவள், அவளை வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக திருமணம் செய்பவர்கள் இப்போது ரொம்ப கம்மி. பணத்துக்காக, அளவுக்காக பெண்ணுக்கு பின்னால் போகிறார்கள். சரி, அவளை திருமணம் செய்யாவிட்டாலும் அவளை குந்த வைக்க வேண்டும். ஒருவருடைய வீட்டிலே வைக்க முடியாது. ஆம்பிள்ளை இருக்கிற வீட்டில் அங்கே சலனம் ஏற்பட்டுவிடும், ஆபத்தில் முடிந்துவிடும். அவளை வாழ வைக்க வேண்டும். ஒரு பெண் என்றால் என்ன செய்வது? எத்தனை குமர்கள்! கொழும்பிலே ஒரு அமைப்பு இருக்கிறது, இஸ்லாத்திற்கு வந்த குமர் பிள்ளைகள், அவர்களை எடுத்து அவர்கள் அதற்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தும் வரை தங்களால் முடியுமான செலவினங்களை கொடுத்து அவளை கண்காணிக்கிறார்கள். தாருன் நுஸ்ரா என்ற ஒரு பெயரிலே அதை ஏற்கிறார்கள். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அது. எமது சமுதாயத்திலே எத்தனை பெண்கள் வருகிறார்கள். சில தினங்களில் அவர்கள் பிச்சை எடுக்க போகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை படித்து ஆய்வு செஞ்சு வந்தாலும் சரிதான், இஸ்லாத்தின் மீது கொண்ட விருப்பத்தினால் வந்தாலும் சரிதான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஜக்காத்திலிருந்து கொடுக்க சொன்னார்கள்? இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு கொடுங்கள் என்று குர்ஆன் சொல்லவில்லை. அல் முஅல்லபத்தி குலூபுஹும், அவர்களின் உள்ளங்கள் இஸ்லாத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். ஒருவர் இருக்கிறார், அவருடைய குடும்பம், அவர் இஸ்லாத்தின் பக்கம் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு கொடுத்தால் இஸ்லாத்துக்கு வந்துடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியா? அவர்களுக்கு அப்படியே கொடுங்களும் கூட ஜக்காத்தை, அப்படியே வந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி கொடுத்தார். இதான் முஅல்லபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் இஸ்லாத்தோடு இணைக்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறவர்கள். ஒன்று வர உள்ளவர்கள் கொடுத்து உள்ளே எடுங்கள், அல்லது வந்தவர்கள் சலனப்படுவார்கள், ஒரு இஷ்டம் இல்லாமல் இருக்கும், கொடுத்து அமைதிப்படுத்துங்கள். இன்றைக்கு நமது ஊரிலே ஜக்காத் நிதியம் இருக்கிறது. எந்த அளவுக்கு அதை செய்கிறார்கள் என்பது நான் சொல்ல தேவையில்லை. முதலாவது செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவலத்தில் பஹ்ரைனில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டது நபிகளாரிடம் வந்து சேர்ந்தது. நபிகளார் அதிலே 4 பேருக்கு கொடுத்தார்கள் மொத்தத்தை. உங்களுக்கு தெரியும், ஹவார்ஜிகளோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அப்போ ஒருவர் என்ன சொன்னார்? முஹம்மதை சரியாக பங்கு வை என்றார். ரசூலுல்லாஹ் 4 பேருக்கு கொடுத்தார்கள். அதுக்கு காரணம் சொன்னார்கள், அத்தஅல்லஃபுஹும், அவர்களை உள்வாங்குகிறேன், அவர்களை அதாவது ஈர்க்க வைக்கிறேன். கொடுத்து அவர்களை உள்வாங்குவதற்காக கொடுப்பது. பக்கத்தில் இருக்கிறார்கள் நெருங்கியவர்கள், அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. எவ்வளவோ நாங்கள் முஹம்மது நபியோடு இருக்கிறோம், என்ன இவர் நம்மளை விட்டு கொடுக்கிறாரே, நமக்குத்தான முன்னுரிமை தர வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் நம்மளோடு சேர்ந்தவர்கள் கொடுக்கத்தான் வேண்டும். இன்னொரு சாராரை கொடுத்து உள்வாங்குவது நம் எல்லோரின் கடமை. அதை தெரியாததால் அப்படி எண்ணினார்கள். ரசூலுல்லாஹ் காரணத்தை சொன்னார்கள். அவர்கள் அதனோடு நபிகளார் செய்தால் நியாயம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு நம்மளை விட இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுபவர்களுக்கு கொடுப்பது கடமை. இவன் பிறப்பிலே இஸ்லாம். இன்று ஜக்காத்தை சரியான முறையில் பங்கு வைக்கின்ற அந்த விதத்திலே இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவர்களுக்கு நாம் கொடுத்தால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். அதிகமான பல மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவளுடைய மதத்தில் நம்பிக்கை இல்லை.
வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் கிறிஸ்டிய நாடுகள் என்கிறோம். அங்கே உள்ள 150% கிறிஸ்டியர்கள் நாஸ்திகர்கள். அவர்கள் கிறிஸ்டியர்கள் அல்ல. உலகத்தில் மத அடிப்படையில் கூடுதலாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான், கிறிஸ்டியர்கள் அல்ல. பிரான்சிலே இருப்பவர்கள் கிறிஸ்டியர்களா? இல்லை, நாஸ்திகர்கள். அமெரிக்காவில் இருப்பவர்கள் கிறிஸ்டியர்களா? பெரும்பாலும் நாஸ்திகர்கள். யூரோப் கண்ட்ரிகளில் இருப்பது பெரும்பாலும் நாஸ்திகர்கள், மத நம்பிக்கை அற்றவர்கள். ஒரு இனத்தை இன்னொரு இனம் கல்யாணம் செய்வதற்காக அனுமதி கேட்டு பிரான்சிலே போராட்டம் நடந்தது. அதற்கு சப்போர்ட் கிறிஸ்டிய மதத்தில் எதிரானவர்கள், மதத்தை பின்பற்றுபவர்கள் சொற்பமானவர்கள் அதற்கு எதிர்ப்பு. மதத்துக்கு வெளியே உள்ளவர்கள் அவர்கள் பேரளவில் கிறிஸ்டியர்கள் என்று உலக அளவிலே அடையாளப்படுத்தப்பட்டாலும் உண்மையில் கிறிஸ்டியர்கள் அல்ல, அதை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அது மாதிரி இன்று இருக்கக்கூடிய வேற்று மத சகோதரர்கள் நம்பிக்கை இல்லை. கல்ல வணங்குகிறோம், முள்ள வணங்குகிறோம், அதை வணங்குகிறோம், சூரியனை வணங்குகிறோம், எல்லாம் படைப்புத்தான் என்று அவர்களுக்கும் சிந்தனை. முஸ்லிம்கள் நாம் காணாத இறைவனை வணங்குகிறோம், எங்களுக்கு நம்பிக்கை கூட. அதனால் அந்த நம்பிக்கை குறைந்த அந்த சமுதாயத்தில் வறுமை கோட்டில் உள்ளவர்கள் அவர்களுடைய பெரியதொரு சிக்கல் நீங்கிவிட்டால் இஸ்லாத்திலே சேர்ந்து விடுவார்கள். அதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்யவில்லை. எனவேதான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவ்வாறானவர்கள் சிலர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார்கள், ரொம்ப கஷ்டப்படுவார்கள். அவர்களை ஒரு இடத்தில் நிம்மதியாக குந்த வைப்பதற்கான ஏற்பாடை செய்யுங்கள். 4 பேருடைய ஜக்காத்தை சேர்த்தால் ஒரு 5 லட்சம் காசு சேருமா? அதன் மூலமாக ஒரு சிறியதொரு காணியை வாங்குவது, அவரை இரிப்பாட்டுவது, பெண்ணாக இருந்தால் மானத்தை காப்பாற்றி வைப்பது, அதற்குரிய ஏற்பாட்டை செய்வது கடமை. நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு ஒரு 10 மூணை நெல் வருகிறது. அந்த நெல்லை என்ன செய்கிறோம்? 2 பேருக்கு குடும்பத்தில் கொடுத்து விடுகிறோம். கதை முடிந்து விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு திட்டமிட்ட முறைப்படி அழகாக செய்வதற்கு சில ஏற்பாடு தாமதமாகிறது. அது வந்தால் முழுமையாக உங்களுடைய ஜக்காத்தை மேக்சிமம் சேர்ப்பதற்கு நடவடிக்கை செய்வோம். ஆனாலும் அதை நாம் சேர்க்கவில்லையோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் அறிகின்ற இஸ்லாத்தை விரும்பி வந்தவர்கள் அல்லது இஸ்லாத்திற்கு நுழைந்தவர்கள் எத்தனை பேரை நீங்கள் அறிவீர்கள்? அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள் முதலாவது. அதை அடுத்து ஜக்காத்திலிருந்து கொடுத்து அவர்களுக்கு இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதனை அரவணைத்து நடக்கிறது என்ற தன்மையை காட்டுங்கள். உடனே தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது அல்ல. அவர்களை தொழிலுக்கு பழக்க வேண்டும். தொழில் செய்வதென்றால் அதற்கு சிறியதொரு ஒரு தொகை வேண்டும், அதை கொடுத்து பழக்குவது. ஆங்காங்கே சிலர் வீடு சுத்துகிறார்கள். அன்று ஒரு வீட்டுக்கு போனேன், வீடு சுத்துகிறார். ஒரு தாய், ஒரு கணவன், சிறு பிள்ளைகள். கணவனுக்கு ஒரு வருத்தம், அது ரத்தம் குறைஞ்சு போகின்ற வருத்தம். அதனால் தொடர்ந்து ரத்தம் பாய்ச்சறதுக்கு காசு வேணும். அப்ப அவருக்கு அதை சுட்டி காட்டினேன். என்ன சொன்னா, ஒரு 5000 ரூபாய் காசு இருந்தால் நான் கொச்சிக்காய் அடிச்சாவது நான் தொழிலை செய்வேன், எனக்கு வேறு வழி இல்லை, இதை சுத்தி தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அப்ப என்னிடம் ஜக்காத் காசு இருந்தது. ஜக்காத் காசை கொடுத்து இதோ நீ தொழிலை செய்ய என்று இந்த மூமெண்ட்ல அதை தூக்கி எறிந்து விடுன்றேன். அதற்கடுத்து மீண்டும் அவள் தொழிலை தூள் எடுக்கிற கொச்சிக்காய் தூள் எடுத்து தொழில் செய்ய தொடங்குகிறார். இப்படி எத்தனை பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பீடி சீக்கிரட்டால் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் காசு வரும். இந்த பீடி சுத்துவதால் அந்த 50 ரூபாய் அது நெருப்பு, ஹராம், பலருடைய இறப்புக்கு காரணம். எல்லா நாடுகளிலும் எச்சரிக்கை. அரபு நாடுகளில் எச்சரிக்கை இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரிகளில் தொடர்ந்து எச்சரிக்கை. புகைத்தலை நிறுத்த வேண்டும். ஓப்பன் இடங்களில் குடிக்கக்கூடாது. அதிகமானவர்கள் அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு, எதனால்? புகைத்தலால் வருகின்ற புற்றுநோய். கூடுதலாக பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள். மேற்கத்திய நாடுகளில் அது புகைத்தல் ஹராம், அது வீடு சுற்றுவது ஹராம். அதை இன்று சிலர் தொழில் செய்து பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார்கள். நமக்கு அவர்கள் எப்படியா செய்யட்டும், அவர்களுக்கு எத்தி வைப்பது கடமை.
எனவே அவ்வாறு சிறு ஹராமான தொழில் ஈடுபடுகின்றவர்களை ஹலாலுக்கு வழி நடத்துவது என்றால் சிறிய கைத்தொழிலுக்கு இது போன்ற ஜக்காத் காரணமாக அமையும். அவர் ஒரு ஹராத்திலிருந்து விடுபடுவார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். போக வேண்டாம் என்று சொல்கிறோம். ஏன் போகிறார்கள்? நமது ஊரில் ஏன் போகிறார்கள்? வீடு இல்லை என்பதற்காக போகிறாள். வீடு ஏன் தேவை? அவளை திருமணம் செய்து மாப்பிள வந்து குந்த தேவை. நீங்க குந்துவதற்கு அவளோடு கற்ற அவளுடைய விதி சுமை. அதனால் அவள் எவ்வளவு பாவங்களுக்கு ஆளாகிறாள் அதை நான் சொல்ல தேவையில்லை. அனைத்து பாவத்திற்கும் காரணம் பெண்கள் வீட்டில் தஞ்சம் அடைந்திருப்பவர்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் அன்று ஒரு கொலை செய்தான். தன் சகோதரனை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கியாம நாள் வரை நடக்கின்ற அனைத்து கொலையின் சமமான பங்கு அவனுக்கு போய் சேரும் என்றார்கள். கோடி பேர் இதுவரை கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த கோடி பேரின் பாவம் அவனுக்கு போய் சேரும். நீங்கள் வீட்டில் தங்கியிருப்பதால் அவள் என்னிடத்தில் மாப்பிள்ளை வருவதென்றால் நான் தான் வீடு கட்டி ஆக வேண்டும் என்ற நிலையில் அவள் பார்க்கிறாள். அதனால் அவளுக்கு வழி இல்லை. அழகான குமர் வெளியிறங்காமல் பத்திரமாக பார்த்திருந்தது. அப்படியான பெண்கள் எல்லாம் இவ்வளவோ பாவங்களை தாண்டி போய் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு அனுப்பி வீடு கட்ட நீ அதிலே போய் குடியிருக்கிறாய். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மீண்டும் சொல்கிறேன், இந்த முன்மாதிரியை மாற்றுங்கள், நல்லதற்கு வழிகாட்டுங்கள். பெண்களின் வீட்டில் இருப்பவர்கள், மச்சினர்மாருக்கு தேவையான சொத்திலே இருப்பவர்கள், தயவு செய்து மேக்சிமம் வெளியிறங்குங்கள். மற்றவர்கள் இவர் பொண்டாட்டிட வீட்டான் இருக்கார், இவர் பொண்டாட்டிட வீட்டான் இருக்கார் என்று விரலிட்டு காட்டி மற்றவர்களும் அந்த பாவத்தை செய்வதற்கு காரணமாக அமையாதீர்கள். ஒரு ஆண் இஸ்லாம் முறைப்படி வீடு கல்யாணம் முடிக்க விரும்புகிறான். தொழில் ஒன்று வேணும், வசதி இல்லை. ஆம், ஜகாத்திலிருந்து கொடுங்கள். அவனை வீடு கட்ட பழக்குங்கள். கொடுக்கப்பட வேண்டியது தொழில் செய்கின்ற ஆடவனுக்கு முதலாவது. அதன் பின்னர் தான் ஆணின் துணை இல்லாத பெண்களுக்கு. எல்லாமே மாறி நடக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சில மனதில் எடுங்கள். இறுதியாக ஜகாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தையும் சொல்கிறேன். சிலர் கேட்கிறார்கள், என்னிடம் ஒரு வளம் இருக்கிறது, நான் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்று கேட்பார்கள். அல்லது ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறேன், அல்லது வீடு காட்டி இருக்கிறேன், ஜகாத் கொடுக்கணுமா என்று கேட்பார்கள். என்னிடம் காசு வந்து சேர்ந்தது, அந்த காசுக்கு நான் ஜகாத் கொடுக்கவில்லை. ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு சேர்ந்தது, அதற்கு நான் ஜகாத் கொடுக்கவில்லை. ஜகாத் கொடுக்காத அந்த பணத்தின் மூலமாக வீடை கட்டினேன். அந்த வீடு அல்ல ஒரு காணியை வாங்கினேன், அதில் 10 லட்சம் சேர்ந்து விட்டது. எனவே அங்கே சேர்ந்தது ஜகாத் கொடுக்கப்படாத பணம். எவ்வளவு அங்கே சேர்த்தீர்களோ காசை தான் நீங்கள் வேறொரு பொருளாக மாற்றினீர்கள். இவ்வாறான கட்டம் என்றால் நீங்கள் சேகரித்த அந்த அமௌண்ட், அங்கே சேகரமான அந்த அமௌண்டிற்கு கணக்கு பார்த்து 100க்கு 2.5 கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஜகாத் கொடுத்த பணத்தை கொண்டு வாங்கினால் கொடுக்க தேவையில்லை. ஒரு 10 லட்சம் இருந்தது, ஜகாத் 25,000 கொடுத்தீர்கள். பின்னர் நீங்கள் காணியை வாங்கினீர்கள் என்றால் அது ஜகாத் கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து வாங்கியது. எனவே ஜகாத் கொடுக்கப்பட்ட பணமா பணம் ஜகாத் கொடுக்கப்படாத என்பதை கவனித்து அதை செய்து கொள்ளுங்கள். அறுவடை செய்கின்றவர்கள், நமக்கு நவீன காலத்திலே செலவினம் என்பது தண்ணீர் பாய்ச்சுவதுதான் விவசாயத்தில் பெரிய செலவாக இருந்தது. இன்று பெரிய செலவு என்பது மற்ற செலவுகள் எங்களுக்கு அதிகம். ஆனால் 100க்கு 5 மூடை முதல் தானே வந்திருக்கிறது என்று சிலர் கணக்கு பார்த்தால் முதல் வருகிறது. இப்போது இதிலே கொடுக்க வேண்டுமா என்று கேட்பார்கள். சிலர் கேட்பார்கள், எனக்கு நட்டம் வந்திருக்கிறது கொடுக்க வேண்டுமா என்று கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் முதலும் இல்லாமல் ஆக்கி தந்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் தந்தவற்றிலிருந்து கொடுங்கள் என்கிறான். நான் அல்லாஹ் தந்ததற்காக கொடுப்பது. எனவே உங்களுடைய முதல் 200 மூடையாக இருக்கலாம், ஆனால் விளைஞ்சது 100 மூடையாக இருக்கலாம். அவன் நாடினால் 25 மூடையோடு ஆக்கியிருப்பான். எனவே அவன் தந்தையிலிருந்து கொடுக்க வேண்டும். 100க்கு 5 மூடை கொடுங்கள். அல்லாஹ் நாம் அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக நடந்தால் அவன் எங்களுக்கு அதிகப்படுத்துவான். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.